எனது காலக்கடை முடித்து கைலிக்கு சென்று என்னுடைய தந்தையாக சிவபெருமனையும் தாய் பராசக்தி அன்புடன் வணங்கிவிட்டு அவர்களிட்ட கட்டளைப்படி குகன் என்ற பெயரோடு ஆறுபடை விட சென்று அறுபடையும் அறிமுக பக்தர்களுக்கு பல குறைகளால் தீர்த்துவிட்டு நேராக சங்கங்கோடு வந்தடைந்து மீண்டும் தந்தையாக சங்கனையும் தாய் கோமாரையும் வணங்கி ஏழ்கால தலைவில் காட்சியளிக்கும் இந்த கடகசலத்தை கந்தனாகவும் சிவமைந்தனாகவும் கணபதியின் இளையவனாகவும் கார்த்திகை பெண்களின் குரனாகவும் செந்தமிழ் தலைவனாக தென்னாட்டு கணவனாக தீர்ந்தமிழ் பக்தராக இருபது பக்தர்களின் சத்தனாக பரம்பொருளுக்கே ஆசனாக ஆறுமகனாக ஓம் என்ற சொல்லுக்கு வழியாக இன்று கழுகாசலத்தை வீட்டிருக்கும் இந்த நல்ல நேரத்தில் என்னை காண வருகின்ற அடுத்த பக்தருடைய அனைவர்களும் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு தாங்கள் இருப்பதற்கு சென்று விட்டார்கள். இருந்த பதிலும் கூட என்னுடைய உமையவள் ஆதிபராசக்தி என்னுடைய தந்தை சிவபெருமானை ஏமா எனக்கு என்ன மனக்கவலை என் தாய் தந்தை இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன மனக்கவலை என் தாய் கண்ணூர் தினம் தினம் என் கவலை நாளோட காலம் வெகு விடமாக கேட்கின்றது. வரட்டு பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம்.
உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெற்றி மலையாள் மகனே வேலையா வாழ்வழம் காண கிடைக்கல் பாறையா என் வாழ்வழம் காண கிடைக்கல் பாறையா உலகிலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க. நலமா நலமாக இருக்கின்றேன். தனிகாசம் வந்திருக்க நலமுக்கு என்ன குறை? தனிகாசம் வந்திருக்கின்ற கந்தபெருமானுக்கு நலமா என்று கேட்டது புரிகின்றதா? புரியுது. எப்படி புரிந்தது? நலமாக இருக்கின்றாய் என்றால் நலத்திற்கு என்ன? இல்லை முருகா, தனிகாசபதியாக தாங்கள் அமர்ந்திருக்க காரணம் திருத்தணிகனை பேரு. திருத்தணிகைங்கிற பேர் இருக்கட்டும் முருகா. தனிகையாக இருந்ததுனாலே தனிகாசம் அப்படின்ற ஒரு பேர் உண்டு. ஆமா. எதற்காக இங்க அமர்ந்தீங்கன்னா நான் கேட்கிறேன் உங்களை. சூரவரமனையை இரண்டாக பிளந்து ஒருபுறம் சேவலாகவும் மறுபக்க மயிலாகவும் வந்து அந்த சூரசம்ஹாரம் செய்த ஒரு கோபத்தின் காரணத்தினால் தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து என்னுடைய சனம் தணிய வேண்டுமே என்ற காரணத்தால் அருமையான பதில். அந்த தணிகாசலத்தை தனித்து இருக்கின்றேன். அருமையான பதில். ஆக சூரபதுமன், சூரபதுமன்கிறது ஒருவனா இருவனா? அவன் ஒருவனே தான். மாப்பிள்ள நல்லா நீங்க சிந்திச்சு சொல்லணும். நான் சிந்திக்கிறதுக்கு இல்ல. சூரபதுமன் ஒருவனா இருவனா? இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன மாப்பிள்ள? சூர பதுமன், பதுமன் வேற சூரன் வேற. அதைத்தான் மாப்பிள்ள நான் கேட்டேன். சொன்னா சூரபதுமன் ஒரு வளர்ச்சி குறிக்கும். ஏன் அப்படின்னா தாங்கள் கொடுத்த பலம் முன்னாலேயே முன்னதாக 2 பேராக இருந்தவன் அதே நேரத்தில் ஒருவனாக அமர்ந்து ஏமா தேவர்களையும் முனிவர்களையும் இன்னைக்கு சொன்னீங்கள சூரபத்மன் சூரபத்மனை சேர்ந்து வைத்திருவார். நான் கேட்கிறேன் அதுதான் சூரபத்மனோட சேர்ந்தவன் யாராரு? சிங்கமுகன், தாரகன், சரியா? ஆமா. அஜமுகி, அஜமுகியா? அசமுகி வேற அஜமுகி வேற. ஏன்னா அசமுகினா ஆட்டுத்தலை உடையவள், அஜமுகினா யானை தலை உடையது. அண்ணன் தம்பி 3 பேர் தான் நான் கேட்டேன். ஆமா. அண்ணன் தம்பி சூரன் பதுமை, சிங்கமுகன், தாரகன், சரியா? தாரகன். ஆக சூரனும் பதுமன் நீங்க சொன்ன மாதிரியே முற்புறப்புல 2 பேரா இருந்தவன தாங்கள் அறிவுறுத்து ஒருவனாக பிற உங்கள்கிட்ட கேட்ட வர என்னவங்க 2 பேரும் ஐயா நாங்க இறக்கக்கூடாது, நாங்க சாகக்கூடாது, ஆனால் உங்களாலே பெருமை பெற்று உங்களுடைய பக்கத்தில் நாங்க இருக்கணும் அந்த வரத்தை தான் அப்படின்னா நீங்க என்ன கொடுத்தீங்க? தந்தை அப்படின்னீங்க. ஆக உங்களுடைய வேல் கூர்மையாலே 2 ஊராக பிளந்து ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும், ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் தங்களுடைய பாதங்களிலே ஏற்றுக்கொண்டீர்கள். உண்டா இல்லையா? இன்னொன்று தெரியல. சொல்லுங்க. அண்ணன் தம்பிக்கிற உறவு வந்து தன்னுடைய அண்ணன் இருக்கக்கூடிய அந்த சூரபதமனை வாழ்ந்த நாடு என்ன நாடு தெரியுமா? மகேந்திரபுரி. மகேந்திரபுரி. வெறும் மகேந்திரபுரினா நல்லா இருக்காது. இல்லைங்க, கடலுக்குள்ள போய் கோட்டை வெட்டி வச்சிருந்தான். இது கட்ட புராணம். ஏன்னா வெறும் மகேந்திரபுரினா இது நல்லா இருக்குமாங்க? வீர மகேந்திரபுரி. வீர மகேந்திரபுரம். அந்த வீர மகேந்திரபுரத்தை மலை வடிவாக மறைத்து நின்றானே தன்னுடைய அண்ணனை காப்பாற்றுவதற்காக. அது சிங்கமகனா தாரகச்சானா? தாரகனா சிங்கமகனா? இல்லைங்க இல்லங்க, வீர மகேந்திரபுரியே தன் அண்ணன் இருக்க வேண்டிய இந்த நடுக்கடல்ல பெரிய கோட்டை கட்டி வந்தானே, அந்த வாழ்கின்ற பொழுது தன்னுடைய அண்ணனை வந்து மறைத்து நின்றான் தாரகன். அதுக்கு முதல் குத்து எங்க தெரியுமா? தாரகனத்தை முதல் குத்து. 2வது குத்து எது தெரியுமா? சூரனை. சூரனையும் மதுமனாக ஒருவராக இருந்தவனை நீ குத்தல. மாமரமாக இருந்த வடிவாக இருந்த சூரனை என்ன செஞ்சேன்? மரமத மரத்திலேறி மரமதை தோழி வைத்து வடமன் வெளியே சென்று வடமனை கேட்கும் போது மரமத கண்ட மாதம் மரமுடன் மடமெடுத்தார் என்று ராமாயணத்தில் ராமனுக்காக சொல்ல கவிப்பட்ட மாறிய ஆக மராமரமாக மாறி இருந்தார். அது மாமரமா இல்ல பனமரமா? அப்ப மராமரம்னா என்ன? இன்னொரு விஷயம் தெரியுங்களா? கொக்கரப்பூ அப்படின்னு சொல்லி சேவல் கூடுவதற்கு என்ன கருத்து? மருத மரமாக கொக்கு அரக்கோ அப்படின்னு சொல்லி சேவல் கூடுத காலையில கொக்கரப்போன்னு தானே கூப்பிடும். அந்த சேவல் ஏன் மயில் என்ன? மயில் வந்து அகவும், ஆனா சேவல் கூவும். ஆனா அந்த சேவல் வந்து கொக்கரப்போன்னு ஏன் சொல்லுது தெரியுமா? ஏங்க என்ன ரேணுகா சொன்ன மாதிரி கொக்குனா என்ன? கொக்குனா என்னங்க? கோ என்றால் என்ன? கொக்கு கொக்கு தொப்பறியுமா? கொக்கு காக்கா நோக்கரியும் கொக்கு டொக்கு அந்த கொக்கு தொப்பறியும் காக்கா நோக்கரியும். சரியா? காக்கா அப்படின்னம்னாவே அது பறந்துடும். ஆனா தொப்புங்கிற சத்தம் கேட்டா தான் கொக்கு பிறக்குமா? இதுல உங்களுக்கு சந்தேகம் என்ன?
இல்ல நீங்க சொல்றீங்களே கொக்கு வந்து என்ன செய்யுதுமா, காக்கை வந்து கல்ல எடுத்தோம்னா ஓடி போயிடும். கொக்கு தொப்புன்னு சத்தம் போட்டால் தான் ஓடும். ஆனா கொக்கு வந்து ஒரு குளத்துல வந்து ஒரு காலம் ஓடிட்டு ஒரு காலம் தூக்கிட்டு நிற்குது. என்ன காரணம்? அது தெரியலங்க. என்ன அது காரணம்? நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருள் உணவு நம்ம பக்கத்துல வருமேங்கிறதுனால தான். அப்படியா? அது வருகின்ற மீன் பக்கத்துல வந்து படக்குன்னு போட்டுட்டு பேசாம. நீங்க வேற கொக்கை விட நாரை பெரியது. கொக்கை விட நாரை பெரியது. அதுக்குத்தான் ஒரு கதையை சொன்னான். ரை போய் ரை எடுத்து ரை மேல ரை வச்சு ரை இருக்கு ரை வச்சாங்க. இது ரை போய் ரை எடுத்து ரை மேல ரைய வச்சு ரை இருக்கு ரை தின்னு ரை பிறந்தது அப்படின்னா இது யார் சொன்னது தெரியுமா? நீங்க சந்திச்ச ஆளுதான். அவரை சந்திக்க பாக்கி எனக்கு கிடைக்கல. வரிச்சூர் பள்ளிக்கு காரணம் அப்படின்னா ஒரு கிழவனும் கிழவியும் போய் கிழவியே உட்கார்ந்துருந்தாங்க. ஐயா குத்தம் இருக்கமாங்கிறதுல எவனும் போய் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாதுங்க, காவல் இருக்கும். ஆனா அந்த அழிகமான ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாரும் பிடிக்கலாம். எல்லாரும் முடிச்சு போனதுக்கு அப்புறம் ஒரு கிழவனும் கிழவியும் போய் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த கிழவனை பார்த்து அந்த கிழவி இருக்குது, எங்க இதுல நம்ம என்ன மீன் பிடிக்க போறோம், எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. கொஞ்சம் ஒரு நாரை வரட்டும். நாரை வரட்டும் அப்படின்னா அப்ப நாரை வந்து என்ன பண்ணிச்சா, கடைசியில சேத்துல இருக்கிறது ஐரை மீன். எது? ஐரை மீன். அது மூச்சு விடணுங்கிறதுக்காக மூக்கை வெளியில விடுமா, அந்த மூக்கிலேயே பிடிச்சுக்கிட்டு போகுமா ஐரை மீனை. எது? நாரை. அதுக்கு தான் சொன்னா ரை போய் ரை எடுத்து நாரை போய் ஐரை எடுத்து ரை மேல ரையை வச்சு எதுனா கரை மீது போய் ஐரை வைத்து ஆக ஐரையை தின்று ரை இருக்க ரை பிறந்தது, கரை இருக்க நாரை பிறந்தது. அப்ப மீனை போய் அலசி பிடிச்சா கிழவனும் கிழவியும் அப்படின்னு அருமையான கதையை சொன்னான். சரியா? ஆனால் பிச்சைக்காரன் கூட கையில் வந்து ஒரு திருவிழாவை வச்சுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் ஒரு 4 ஒரு பிரம்மச்சாரி, அது பிரம்மனுடைய புத்தனே, ஒரு கூழல் கூட போடுறதுக்கு வக்கீல். முருகா முருகா உங்க வாயில வந்து இன்னொரு சின்ன விஷயம் இன்னொரு சின்ன விஷயம். பிரம்மகுலத்தை சேர்ந்தவன் நான் பூணூல் போடல, நீங்க பூணூல் போடணுமா இல்லையா? யாருக்கு? சிவகுலத்துல பூணூல் போடுறதா இல்லையா? நான் என்ன குலம், நீங்க என்ன குலம்? நான் வைணவ குலம். நான் என்ன குலம்? நீங்க சைவ குலம். சைவ குலத்துல வந்து பூணூல் போடுறது கிடையாதா? போடலாம். சைவ குலத்துல அப்ப நீங்க ஏன் போடல? சைவ குலத்துல எத்தனை பூணூல்? நான் ஏன் போடல தெரியுமா? என்ன பாரு, ஒரு இளவுக்கு போயிட்டு சைவ குலத்துல எத்தனை பூணூல்? கொஞ்சம் பொறுங்க. ஒரு இளவுக்கு போயிட்டு வந்தீங்க, ஏன்னு கேளுங்க. நீங்க சூரனை 2 கூறா பிளந்தீங்களா? சூரனை 2 கூறா பிளந்தீங்களா? ஆமா. சரி, தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் சொந்தமானவன் யாரு? அசுரர்களுக்கு சொந்தமானவன் யாரு? நாரதர் தானே. நான் பொதுநல தொண்டை. சரியா? நீங்க 20 ரூபா பிளந்துட்டீங்க. அலையாத விருந்தாடி யாரும் இல்லைங்க. நீங்க 20 ரூபா பிளந்துட்டீங்க. சொல்றீங்க நாங்க கூப்பிட்டா நீங்க 20 ரூபா நாங்க கூப்பிட்டாதே விருந்து. ஏன் பேச விட மாட்டீங்க? நீங்க வந்து கூப்பிடாமே விருந்து போறீங்க. நீங்க அலையாத விருந்தாடி. அதான் நல்லா சரியா? முருகா கோச்சுக்காதிய பிச்சைக்காரங்க திருவோடு இருப்பாங்கல்ல, இந்த திருவோட்டி விளக்கம் 2 பேரும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். கோச்சுக்காதிய திருவோடு எது காரணம் இருக்குங்க. காய் மீது பெய்யடா, வெறும் காற்றெடுத்த பெய்யடா, மாயவனார் மண்ணுமாண்ட வரை ஓட்டுக்கும் ஆகாதென்றாய பாம்பே, வரை ஓட்டுக்கும் ஆகாதென்றடையாய் பாம்பே. காரணம் என்ன அப்படின்னா, இது பாடினது பாம்பாட்டி காலமிகப்புறம் பாடிய பாட்டு இல்லைங்க. பட்டினத்தார் என்ன பண்ணாரு, 1000 சொத்து இருந்தாலும் எது திருவோட போற மனிதனுக்கு பட்டினது கதையில் தேவை கிடையாது. திருவோடு கேட்கிற பதில், திருவோட்டுக்கும் சிவனுக்கு என்ன சம்பந்தம்? காரணம் இருக்கு, அதை சொல்லுங்க. சன்னியாசி திருவோடு எடுப்பதற்கு காரணம் வந்ததே எங்க அப்பா தான். சொல்லுங்க. ஆனா சிவனுடைய கையில வந்து அந்த திருவோடு எப்படி வந்தது? ருத்ராட்சத்துக்கு சிவனுக்கும் திருவோட்டுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. ருத்ராட்சத்துக்கும் ருத்ராட்சத்துக்கு சம்பந்தம் இருக்கு. யூடியூப்ல ஓடி இருக்கு ருத்ரன் ஆக்கம். காரணம் அப்படின்னா தாரகன் கமலாட்சகன் முந்திரிமலை அப்படிங்கிற 3 அசுரரை அழிப்பதற்காக அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரும் 3 பேரும் தேவர்களையும் 3 அழிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இவர் என்ன பண்றாரு, நித்திரையில் இருக்காரு சிவபெருமான். அப்ப சிவபெருமான் இருக்கும் பொழுது ஆக 3 கண்ணை திறப்பதற்காக 1 கண்ணை திறக்கின்றார், நெற்றி கண்ணை. அப்படி திறக்கும் போது அதில் இருந்து வந்த கண்ணீர் என்ன பண்ணுனா அந்த யாகத்தீயிலே விழுகின்றது. ஆக ருத்ர ஆக்கன், ஆக ருத்ராட்ச மரமாக உருவாகின்றது. இது வந்து கூறக்கூடியது தேவி பாகவதம். தேவி பாகவதம். சரியா? ஆக இந்த ருத்ராட்சத்தை 5 ருத்ராட்சம் வந்து அவர் இங்க வந்து கேள்விதான் கேட்கிறாரு. அவர் முருகன் இல்ல, நான் தான் முருகன். என்னை பார்த்து உங்களை தான் கேட்கிறேன். ஏன்னா கேள்வி கேட்டது யாரு? நீங்க கேட்கல, அவர் தானே கேட்டாரு. இல்ல சொன்னது முருகன் தான். அது விளக்கத்தானே கேட்டேன். விளக்கத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முருகன் தான் கேட்டேன். 5 ருத்ராட்சம் உண்டு, 6 ருத்ராட்சம் உண்டு. சரியா? 1 முக ருத்ராட்சம் உண்டு, 2 முக ருத்ராட்சம் உண்டு. இது யார எந்த ஜாதி
இறந்த பாபாத்மாக்களை சிவா என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாள் இல்லை. ஏன் ஆடுகின்றான் அடி சில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. எத்தனை பாவங்களை செஞ்சாலும் அந்த கணேசனை இறக்க சிவா என்று ஒரு நாமம் சொன்னா போதும். அந்த செய்த பாவத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாரா, அவனுக்காக இவர் திருவோட ஏந்தி வீடு வீடா பிச்சைக்கு போவாரா சிவபெருமான். எது பிச்சை ஓட எங்கிருந்து பெறப்பட்டாரு சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு காரணம் உண்டு. முருகா இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இந்த கேள்வியா நம்ம நினைக்க வேணாம், மக்களுக்கு போய் சேரணும். ஏடு வந்தானடி தில்லையிலே அது பாட வந்தேன் அவனுடைய இல்லையிலே. ஏடு யாராவது கொடுத்தா ஏடு தெரியுமா? முதல் கொடுத்த ஏடு தெரியுமா? தேவாரம். அடுத்து கொடுத்தது திருவாசகம். திருவாசகம் தேவாரம் எழுதியது யாரு? தேவாரத்தை எழுதிய யாரு? திருவாசகத்தை எழுதிய யாரு? திருவாசகம் யாரு எழுதியது? யாரு சொன்னது? அப்படிங்கிற விஷயங்கள் வேற. எழுதியது சிவபெருமான், சொன்னது நாவுக்கரசர். மாணிக்க வாசகர் சொல்ல, ஆனா அதே நேரத்தில் சிவபெருமான் எழுது அதனுடைய ஏற்றையே எழுதி அந்த இருக்கின்ற முன்னாடி இருக்கின்ற படியில வைத்து விட்டு சிவன் போய்விட்டான். இருக்கின்ற பிராமணர்கள் எத்தனை பிராமணர்கள் இருக்காங்க? 3000 தலைக்கட்டு உள்ள சிதம்பரத்தில் 3000 தலைக்கட்டு உள்ள பிராமணர்கள். அவர்கள் அந்த கதவை திறக்கின்ற பொழுது அந்த ஏட்டை பார்த்துட்டாங்க. அப்ப என்ன காரணம்? திருவாசகத்து ஒப்பான் ஒரு வாசகத்துக்கு ஒப்ப மாட்டான். கடைசி வரியில் எழுதி சிவபெருமான் வச்சு போயிட்டார். அது பிரசங்கம் பண்ணது யாராவது தெரியுமா? சோழ நாட்டு மன்னன் யாரு அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய இருக்கு. ஆனா இந்த கேள்விச்சேன், ஏன் நீங்க போறீங்க? நான் எங்க போறேன்? ஏன்னா அந்த ஏடு போறீங்க அந்த ஏடுங்கிறது எத்தனை தெரியுமா? எத்தனை கிரந்தங்கள் தெரியுமா? 10,000 கிரந்தங்கள் கொடுக்கு. ஆமா, நம்மளுக்கு கிடைச்சது என்ன? நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளவு? எல்லாமே செல்லரிக்கப்பட்டது. அப்படின்னா சிவபெருமான் எல்லாத்தையும் மறைச்சிட்டார். நம்மளுக்கு கொடுத்தது கொஞ்சோண்டு. அதை வச்சு இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்களே, இந்த உலகத்திற்கு இது நியாயமா இருக்குமா? திருவாசகம் எல்லாத்தையுமே எழுதுவது அது வேற. இப்போ உங்க அண்ணார் யாரு? எங்க அண்ணன் விநாயக பெருமான். விநாயக பெருமான் அவருக்கு ஏங்க ஒத்த கொம்பு மட்டும் உடஞ்ச போன மாதிரி இருக்கு? வேத வியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுது. என்ன எழுதுறாரு? பாரதத்தை. ஏன் கொண்டு ஒடிச்சு எழுதணும்? அது எழுதுகின்ற எழுத்தாணி ஆகப்பட்டது ஒடிந்து விட்டது. இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு அப்புறம் பேசுங்க. இவர் என்ன கேட்கிறாரு? நான் எவ்வளவு வேகமாக சொல்கின்றனோ அந்த அளவுக்கு உன்னால எழுத முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். வேத வியாசகர், நான் எவ்வளவு வேகமாக சொல்கின்றனோ சரியானது, நீங்க அந்த அளவுக்கு வேகமாக எழுத வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நீ எவ்வளவு வேகமாக சொல்கின்றாயோ அந்த அளவுக்கு வேகமாக நான் எழுதுகிறேன். ஆக விநாயக பெருமான் எழுதுகின்றார். அப்படி எழுதும் போது அச்சாறு ஏன்னா அந்த காலத்துல இறகு, இந்த கோழி இறகு பாத்தீங்களா, கோழி இறகு மயில் இறகு, இதை வச்சுதான் எழுதுறது, மைய தொட்டு எழுதுறது. அப்ப எழுதிக்கிட்டே இருக்காது. எழுதும் போது மை இல்ல, இது மை இல்ல. ஆக ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னாரு வேத வியாசர். ஒரு தடவை தான் சொல்லுவேன், அதுல எழுதிடணும், இல்லைன்னா நான் திரும்ப சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டார். அது மாதிரி நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், திரும்ப நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா விநாயக பெருமான் என்ன பண்ணாரு? ஆகா தீர்த்து வச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கொம்பை ஒடித்து, ஒரு பக்கம் கொம்பை ஒடித்து அப்படி எழுதினாரு. அவர் ஒடிச்ச கொம்பு வலது கொம்பா இடது கொம்பா மாப்பிள்ள? முதல்ல உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணுமே. சரி மாப்பிள்ள. ஏன்னா காலங்கட்டு கோலம் பிரியணும். காலத்தால் செய்தன் என்று சிறிதனி ஞானத்தின் மான பிரிதனான காலத்தோட எந்த விஷயத்தையும் செய்யணும். பேசலாம், பேசிக்கிறது எப்படி? காணாமல் வேண்டவெல்லாம் கற்றாலே கற்றவருமான், கற்றாரே கற்றாரே காப்பருவார்னு சொன்னார். ஏன்னா கற்றவனுடைய பிரியமும் கல்லாருடைய இணக்கமும் அற்றாறு இளைமை உள்ளன. கற்க கசபல கற்பவி கற்றவன் நிற்காதற்கு தகன்னா. இளமையில ஒரு பிள்ளைக்கு வறுமை வந்துச்சுன்னா அந்த உள்ளத்துல எவ்வளவோ வேதனைகள் ஏற்படும். அது மாதிரி கற்ற கல்வி கற்றவன் தன்னுடைய இடத்துல பிரிந்து போகின்ற பொழுது, கல்லாத ஒரு படிக்காத சேரும் பொழுது இந்த மனத்தை ரொம்ப வருத்தப்படுமா? இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அதிகமா எவன் ஒருத்தன் கல்வி கற்கிறானோ, சங்கன் எங்க இருக்கின்றானோ அங்க வறுமை பிடிக்கும். எது அதிகமாக வறுமை பிடிக்கும். ஏன்னா சங்கரன் போற்றும் என் தண்டமானி தெய்வமே, சங்கரன் போற்றும் என் தண்டமானி தெய்வமே, மனதோடு அவனை கும்பிடுபவனை என்றைக்குமே இவன் கைவிட மாட்டாமாப்ல. நீங்க சொல்ற விஷயம் வேற விஷயம், நீங்க சொல்றது காரணம் வேற, நான் சொல்ற காரணம் வேற. சங்கரன் போற்றும் என் தண்டமானி தெய்வமே யாரு சொன்னது? சங்கரன்னா யாரு?
சங்கரன் சிவபெருமான். சங்கரனாக சங்கரன் போற்று என் தண்டவாணி தேவி. சங்கரன் என்ற பேர் யாருக்கு உண்டு? நிஜமாக உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும். முருகா, பாடுங்கள் முருகா. இனிதான சுரையான இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே. நல்ல விஷயத்தை நல்ல நேரத்தில் எடுத்து உரைப்பதாக தெரிவித்த வந்த நோக்கம் வழக்கம் உள்ளால் திருவள்ளுவர் செஞ்சாலும் சேரும் போது தேவரை சந்திப்பதற்காக பெண்ணிலத்தில் வெளியே வெளிங்கிற பாகத்தை ஒரு துணையை கனிமான கனியை கண்டு கண்டதுமே முருகா அர்ப்பணம் வந்து அந்த கனியை பற்றி சக்கரம் தெரிவிக்கலாம் என்று ஓடி வந்தேன். முருகா அபிஷேகம் பிரியா, சிவா அலங்கர பிரியா, விஷ்ணு சோத்திர பிரியா, சூர்யா சிருஷ்டி பிரியா, பிரம்மா கணிப்பிரியா, கந்தா கலக பிரியா, நாரதா உங்க கலகமே வேண்டாம், உங்க கனி நாராயண நாராயணன் கனி எந்த உடனே ஏன் உங்களுக்கு கலக்கம்? கந்தனுக்கு ஒரு கலக்கம் என்ன? ஏற்கனவே கொண்டு வந்திருக்கு, கொண்டு வந்து கொடுத்தனால மலையில ஏற விட்டு பாத்தீங்க. இப்ப நீங்க கண்டு வந்திருக்கிறீங்க. அந்த கண்டு வந்த கனியால என்ன மீண்டு ஏறணுமா இல்ல கீழே இறங்கணுமா? தாங்கள் அறகுறையாக நின்றதனாலே எது கோமணத்தோடு கனி கிடைக்கவில்லை என்று போனதுனாலதான் உங்களுக்கு ஒரு மந்திரமே உண்டாச்சு. அறகுறை 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 அரோகுரா அரோகுரா என்று இது ஒரு மந்திரமே உங்களுக்கு உருவாக்க காரணமாக இருந்தது. அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? முருகன் அறகுறையா?
இப்ப அரவர் இல்லைங்க, இப்ப ராஜா விடத்து நிற்கிறார் அவர். நீங்க என்ன சொன்னீங்க? இல்லைங்க, முதல்ல பணத்துக்காக போகும்போது ஒரு கம்பு வச்சுக்கிட்டு அறகுறையா நின்றாரு. அதனால அறகுறை. எங்க முருகனுடைய கையில, பழனியில முருகன் கையில இருப்பது என்ன கம்பாது தண்ட ஆயுதம். தண்டு என் தண்டை பாத்தீங்க இல்லைங்க, உங்க தண்டை வேற ஆள்கிட்ட கொடுங்க. நான் கொடுத்த பணத்தையே உங்களால வாங்க முடியல. அது என்ன? அது உங்க தண்டை எனக்கு முக்கியம் இல்ல, நான் கொடுத்த பணத்தையே உங்களால என் பணத்தை சாப்பிட்டு பாருங்க. எது ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. அது என்ன தெரியுமா? நாதஸ்வரம் அப்படிங்கிற தண்டாயுதம். நாதஸ்வரம் மிருதங்க வாசிக்கிறது தெரியுமா? நந்திதே சிவபெருமானுடைய ஆட்டியத்திற்கு நந்தி தேவன் தான் மிருதங்க வாசிப்பார். நாதஸ்வரம் உங்களுக்கு வாய்ஸ் தெரியுமா? ஆனா நாதஸ்வரம் வாசிச்சது ஒரு இடம், நீங்க அதே மாதிரி மிருதங்கம் வாசிச்சது ஒரு இடம். முருகபெருமான் மிருதங்கம் வாசிச்சா பாத்திருக்கீங்களா? உங்க அப்பனுக்கு அது மட்டும் இல்ல, உங்க அப்பனுக்கு அதெல்லாம் சோமாச கந்தர்னு ஏன் ஒரு பேர் உண்டு தெரியுமா உங்களுக்கு? விநாயக பெருமான் தந்தை தாயாரோட நீங்க காட்சி தரலாம். சோமாச கந்தர்னு ஒரு பேர் உங்களுக்கு. எத்தனை பேரு? சடப்பிரியன் உங்களுக்கு பேர். சிவன் மடியில யாரு உட்கார்ந்து? உங்களுக்கு பேர் என்ன? சிவன் மடியில உட்கார்ந்து இருப்பது யாரு? நீங்க தான். சக்தி மடியில உட்கார்ந்து இருக்கிறது யாரு? உங்க அண்ணாரு. அண்ணாரு கண்ணாரு என்ன வச்சதெல்லாம் மூத்தது மோல இளையது காலடான்னா. மூத்தது மோல இளையது கால. மோல இளையாது, அது எல்லாரும் சொல்றது தவறு. காரணம் என்ன? மூத்தவன் தான் ஒரு குடும்பத்தை கொண்டு வருகின்றவன். சரியா? அதனாலதான் நீங்க கையில கொடுத்த கனி என்ன கனி? நான் கொடுத்த கனி விஷக்கனி. அந்த விஷக்கனியை தம்பி சாப்பிட கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தனக்கு பின்ன பிறந்த அந்த சகோதரர்களை காப்பாற்ற கூட தான் மூத்தவன். சரியா? அந்த விஷக்கனியை தான் கையில வாங்கி இன்னமும் விநாயகர் பெருமாள் அவரும் சாப்பிடல, உங்களையும் சாப்பிட விடல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அதை வாங்கிட்டாங்க கனிய. இது நம்ம வாங்க முடியலைன்னு என்னைக்கு நீங்க பகைமையை ஏற்படுத்துறீங்களோ அன்னையில இருந்தா சொத்து பிரச்சனை, பங்காளி சண்டை எல்லாமே வருது. நான் பங்காளி சண்டை போட்டவனா? எங்க உங்களுடைய நாரதனுடைய விளையாட்டு பூரா அங்கேதான் இருக்கு. உங்க கழகம் கிடைக்கலங்கிறதுக்காக எங்க குடும்பத்தினுடைய தலையை போட்டு உருட்டுறீங்க. ஏன்னா ஒருவர் தான் சாப்பிட வேண்டும், பகிர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது இதில் என்ன போட்டி ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற காரணத்தாலதான் இந்த உலகத்தை யார் ஒருவன் சுற்றி வருகின்றானோ அவனுக்கு தான் இந்த ஞானக்கணி அப்படிங்கிற போட்டி. இந்த போட்டிக்கு காரணம் வந்தது யாரு? நாரதன். யாராவது சண்டை வந்துச்சு வந்துட்டான், நாரதமாக வந்துட்டான் பாரு. நல்லா இருந்த குடும்பத்தை கெடுக்க வந்துட்டான் பாரு நாரதன். அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல போனாலும் உங்கள் நாரதன் கழகம் நன்மையில் முடியும் என்றுதான் இந்த உலகத்துடைய நீதி. சரியா? ஒரு கழகம் ஏற்படுத்தினால பாத்தீங்களா, ஒரு கழகம் ஏற்பட்டதுனால நாடகம் நல்லா இருக்கிறதாலே சிலர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதானே உண்மை. அப்போ ஒரு கழகத்தை ஏற்படுத்தினால்தான் அது நன்மை பிறக்கின்றது. ஆக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாரத மாதிரி வந்துட்டேன் பாரு கழகம் பண்றது, இந்த குடும்பத்தை கெடுத்துருவாயா அப்படிங்கிற மாதிரி அது பூலோகத்தை சாதாரணமா போச்சு. அது சரியா? உலகத்துல வந்து இசை நுணுக்கத்தை உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்ததே நீங்க தான். என்ன இந்த வேலை இல்ல, இசை வந்து முதல்ல கொடுத்தவன் யார் தெரியுமா? தும்புரு. என்ன விட நாரதனோட பாடக்கூடியவன் தும்புரு. நாரதனோட பாடக்கூடியவன் மிகப்பெரிய யாழையோ தும்புரு மாதிரி நாரதன் பாட மாட்டான்னு சொல்ல மாட்டான். மகதையார் நாரதனை போல பாடக்கூடியது யாருன்னு சொன்னா தும்புருன்னு தான் சொல்லலாம். மகதையார், செங்கோட்டையார், செங்கோட்டையார், அடுத்து சகோடையார். ஏன்னா 4 யாழ் உண்டு. ஆக தும்புரு வாய்ச்சது யாழா? இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம உலகத்திற்கு யாழ் வந்து எங்கே கிடைச்சது தெரியுமா? இது தேவர்கள் செய்யக்கூடியது இந்த யாழ். ஆனா நம்மளுடைய பூலகத்திற்கு வந்து யாழ் எங்க பிறந்தது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க வச்சிருப்பது என்ன? இது மகதையார். இது மகதையார். ஆனா உங்க சரஸ்வதி உங்க தாய் வச்சிருக்கிற யாழ் என்ன? அது யாழா? முருகா. வீணை. முருகா முருகா பேசினா முடிஞ்சு போயிடும். சரி, கடிகாரம் போயிட்டு வரணும், சந்திக்கணும், போயிட்டு வாங்க. அப்படின்னா நாரதன் என்றாலே தன்னுடைய நாவை வந்து ரதம் போல செலுத்தக்கூடியது யாருன்னா நாரதன் ஒருவர் தான். ஆனா இப்ப பேசுறீங்க அந்த கண்ட கண்ணினுடைய நாரதன் அவருக்கு ஏன் இருந்துச்சு? நாரதன் வந்து மகாபாரதத்துல வந்து கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டினாரு. ஆனா நாரதன் வந்து யாருக்கு தேர் ஓட்டினாரு? நாரதன். ரதம் ஓட்டக்கூடியவன் நாரதன். சரியா? எங்களுக்கு குதிரையை ஓட்ட தெரியும், என்ன எல்லாத்தையும் வச்சு ஓட்ட தெரியும் எங்களுக்கு. சரியா? குதிரை ஓட்டுற பெட்டி கட்டிக்கான யாரு சொன்னாங்க? அப்படி படுங்க, வேடன் சந்திக்கணும், நாடகம் முடிக்கணும், மணி. சரி, கனியுடைய பெருமை கொடுக்கிறேன்.
மணி 5 அவர் பேசணும்னு ஆசைப்படுறாரு. இல்ல, இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா குதிரையை ஓட்டி வல்லமை பெற்றவன் யார் தெரியுமா? எங்க அப்பா ஒரு ஆள் தான். அப்படியா? யாருமே கிடையாது. இப்பேற்பட்ட குதிரை பாகன் இந்த உலகத்திற்கு யார் இவன் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன். எந்த நாட்டு மன்னன்? பாண்டிய நாட்டு மன்னன். உங்க அப்பா குதிரையை ஓட்டும் போது தேர அச்சாணி ஒடிவிழுச்சு. அது முப்புறத்தை எரிக்க போகல. ஏன் ஒடிவிழுச்சு? உங்க வாய் என்ன காரணம்? உங்க வாய் நல்லா வச்சு விடுங்க தூக்கிட்டு. சரியா? கண்ட பெருமை சொல்லுங்க. ஒப்பேன் பெரிய ஆளுங்க. மாப்பிள நாரதன் பெரிய ஆளு, சகாதேவன். ஆனா உலகத்துக்கு பெரிய ஆளு சிவன், முருகன், நகுடன். சரியா? ஏன் அப்படின்னா இது வந்து எந்த கிட்ட வந்து திரும்ப பேசக்கூடாது. இருக்கட்டும். பேச்சு முடிஞ்சுன்னா அதோட போயிடணும். முருகனுக்கு அப்புறம் தான் நம்ம நல்லா கதையை புரிஞ்சுங்க. முருகனுக்கு அப்புறம் தான் நாம இல்ல மகாபாரதம் 7 உலக. நாரதருக்கு அப்புறம் தான் முருகன். அது அப்புறம். சரியா? நாரதருக்கு அப்புறம் தான் முருகன். நான் கூப்பிட்டா தான் முருகனே வரணும். நீங்க முனிவர், அவர் கடவுள். ஆமா, நாங்க முனிவர், இவர் கடவுள். கடவுள். அப்ப அந்த முருகனை காப்பாத்துறதே முனிவன் தான். இவருக்கு காரணம் என்ன தெரியுமா? முருகன் எங்க அப்பாவுக்கு பிறந்தவர் இவரு. எங்க அப்பாவுக்கு தான் நீங்க பிறந்தீங்க. சரி, நான் கேட்கறது நீங்க இல்ல, நீங்க பிறந்தீங்களா அவர் பிறந்தாரா? நான் எங்க அப்பாவுக்கு நீங்க பிறந்தீங்களா அவர் பிறந்தாரா? பெருமை சொல்லுங்க. இருக்க வர்றேன். நான் கேட்கறதுக்கு தான் பேரு. உங்களுக்கு எத்தனை அறிவு? நீங்க இங்க வாங்கல. ஏப்பா. நீங்க பேசுங்க வாங்க. நீங்க பேசுங்க இங்க வாங்க. சப்ஜெக்ட் வந்துருச்சு. உங்களுக்கு எத்தனை அறிவு? இல்லையா? 7 அறிவு. அவருக்கு எத்தனை அறிவு? அவருக்கு வந்து 8 அறிவு. அப்ப யார் பெரிய ஆளு? ஓ, 8 அறிவுக்குனால அவர் தான் பெரிய ஆளா? எம்பெருமான் முருகப்பெருமான் உலகத்து அழகு கடவுள் எம்பெருமான் பெரிய ஆள். அட நீங்க வேற. அந்த ஆளு பெரிய ஆளே இல்லைங்க. அது உங்க மாப்பிள்ளை மச்சாண்டு நடந்துக்குவீங்க. இது ஏன்னு கேட்கிறேன். அதுக்கு காரணம் இருக்கு. சொல்லுங்க. எங்க அவர் வந்து சின்ன பிள்ளைல கோச்சிட்டு போனாரு. எங்க அப்பாவை சிரசுல கொட்டினாரு. அதுக்கு நீங்க தான் காரணம். நான் காரணமா இருக்கட்டுங்க. கொட்டினாரா இல்லையா? என்ன இடத்த படைச்சாங்க? நீங்க முதல்ல வந்து கண்ட சின்ன பிள்ளைங்க, அதை மட்டும் சொல்லுங்க. அழகு கடவுள் சின்ன பிள்ளைங்க. அறையா கட்டுமுட்டாவா ஏத்து கட்டுமுட்டாவா எந்த இன்பம் உள்ளதை கேட்டு சங்க தமிழ் கவியே எத்தனை மாதங்களாகிறது இந்த காலத்தை இந்த கட்டையில் உயிர் இருக்கிற வரை கேட்கணும்னு ஆசைப்படுகிறேன். காரணம் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய கிருபை கடாட்சி வேணும். கைலாசநாதனே பிரசன்னாகி சிவபெருமான் கிருபை கடாட்சி வேணும். அதுபோல தாங்கள் கானம் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கணும்.
மாங்கனிக்கும் தேர்கதலி மங்கனுக்கு வேலைக்கும் பூங்கனியை கண்டு மனம் பொறிக்கிற முருகா அக்கனியை இக்கனவே கொய்யாவில் கொய்து அடைக்க வேண்டும் சொல்லுகின்ற பொழுதுதான் கொஞ்சம் கமிக்கலையே அப்படி சூட்சமா தெரியும். ஏன் இது என்ன சந்தேகம்? கனி வந்து கனினா அடக்கமா இருக்கணும். அணைக்கிற அளவுக்கு என்ன பூசணி பழமா இல்ல பரங்கி பழமா? மாப்பிள்ள நான் கனியை கண்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். நீ அது பூசணி பழமா இருந்தாலும் சரி சரி சரியா, மாதுளம் பழமா இருந்தாலும் சரி சரி, இல்ல மாங்காயா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, ஊட்டாதான் மாங்காய் ஊட்டும். மாங்காய் ஊட்டாதான் மாதுளம் கணிக்கிறது யாரு தெரியுமா? உங்க அப்பனே விரட்டிட்டு கொண்டார் ஒரு பொம்பளை பிள்ளைய திலோத்தமிங்கிற ஒரு பெண்ணை. என் வாய கலப்பு. சரி சரி இருக்கட்டும். இந்த கணிக்கு வேற சாக்கியம் இருக்குமா? முனியே சுடர்
செய்வாய் கண் மூக்கி செவியென சொல்லக்கூடிய ஐம்புலங்களுக்கும் சிறதரவு என்றார். அசை பார்த்ததற்கு அப்புறம் ஆமா நீங்க பார்த்தது கனி இல்லை. பெண்ணொன்று கண்டேன் ஒன்று கண்டே அழகான பெண்ணு தானே. எங்க இருக்கிறால் என்ன செய்து கொண்டு வெள்ளித்தான் தங்களுக்காக பார்த்து வந்தேன். வெள்ளி ஐத்தான் ஐத்தானுக்காக வெள்ளி பார்த்து வந்தேன். ஐத்தானுக்காக பார்த்தீங்களா இல்ல வள்ளி ஐத்தான பார்த்தீங்களா? வள்ளி ஐத்தானுக்காக பார்த்து வந்தேன். நல்லா இருக்காளா? ஆரோக்கியமாக இருக்கின்றார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? திரைக்காவல் செய்து கொண்டிருக்கின்றார். அந்தவனை உடனே சந்தித்து என்னுடைய பெருமைகளை எடுத்து சொன்னேன். எடுத்து சொன்னேன். என்ன புரியுது? உள்ளொன்று வைத்து புறமுன்று பேசுகின்றார். உலகமே நம்ம நீங்க நம்புறீங்க. நான் எப்படி நம்புவேன்? நான் நம்ப மாட்டேன். நம்ம பழக்கம் தான் தெரியுமா உங்களுக்கு? சரியா சரியா? உலகமே ஏற்றுக்கிற விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆக நீ உடனே சென்று கலைமாறிகள் உருமாறி சென்று உடனே மானே மானேன்னு போங்க. சரி, அது தானே வராது. அல்ல என்றால் உங்களை கேனேன்னு ஒரு வார்த்தையை போட நினைச்சுச்சுன்னா நீங்க நேய எடுத்துவிட்டு நைய போடுங்க. சில நேரத்தில் பைய போடுவேன். நீங்க கையை போடுவேன். கண்டிப்பா கையை போடுவேன். அவரு பைய போட சொல்றீங்க. அவரு போடும்போது நீங்க கையை போடணும். போய் கையை போட்டதாங்க சரியா வரும். நீங்க ஊழல் பண்ணாங்க. அது தங்கச்சி இல்லையா? கடைசியில கையை போட்டு தார வார்த்தை வேண்டாமே கொடுக்கணும் திருமணத்தின் போது. அதுதான் இடையில கையை போடுறோம்னு. கை ஒன்றாக இணைக்கப்பட்டு உங்க கையில வந்து சேர்ந்தா சேர்க்கிறீங்க. அதாங்க உண்மை. நீங்க திருமணத்துக்கு வருகின்ற அவசியம் வருவேன். என்ன கொண்டு வருவீங்க? பாமாலை பாடி உங்கள் இருவருக்கும் பூமாலை சூட வருவான் இந்த நாள். 3 மாலையோடு வருகின்ற மணிமேற்கு எம்மாலை குடிப்பீர்கள். இளந்தாலே நீங்க கேட்க கேட்கணும். இந்த உலக மக்கள் இருவரும் சரி. ஆமா. இந்த இன்றைக்கு உங்களுக்கு புகழ்நாளும் உண்டாகட்டும். மணிவோசை கேட்டு எழு மணிவோசை கேட்டு எழு
நெஞ்சம் தாங்குமோ அடி ஓசை கேட்டு எழுந்து இல்லாத கூடி சுமந்து அப்படியேம்மா ஒரே ஒரு மைக் வச்சிருக்கீங்க. என்ன மனசு உங்களுக்கு கல் ஒண்ணுல மாமா என்ன பண்ணிருக்கீங்க? உன்னை தான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய டைலாக் தான். என்ன சொல்லிட்ட? அதாவது மாமா கூட ஒரு விஷயம் சொல்லலாம் வந்தேன் மாமா. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஒரு 2 வருஷம் ஆச்சு மாமா. சரி. ஏன்டா கல்யாணம் பண்ணாம இருக்கு மாமா? அப்படி இல்ல முதல்ல அப்படிலாம் வரவேன் அப்புறம் வரப்படாத. எப்படா கல்யாணம் பண்ணுவான் எப்படா பண்ணுவான் அப்படின்னு நினைக்கும் போது ஏன்டா பண்ண முடியாது இது என்ன பச்சு மாமா போங்க மாமா. மிருதங்கரப்ப பாடினார் என்ன வைத்தறிச்சலா வருது போட்டானே 3 முடிச்சுத்தான் அதுக்குள்ள போட்டானே
டேய், இது கல்யாணம் பண்றது எதுக்கு? ஏய், நான் வாழ்றதுக்கு. கல்யாணம் பண்றது வாழ்றதுக்கு. மிருதங்கார் பாடினார்ல, சரி போட்டானே 3 முடிச்சுத்தான், எல்லாம் ஒன்னால வந்தது. அதுக்கப்புறம் போட்டானே அதை நினைச்சு சஸ்பென்ஸ். ஏன்னா கல்யாணம் பண்றது எதுக்கு? அதுக்கு தான். ஏன்னா இந்த மாதிரி கல்யாணம் ஆகி 2 வருஷம். ஏன்? அதை விடுங்க, அதை விடுங்க. நீ தான் நீங்க ஒழுங்கா பேசுற பெரிய மனுஷனா அதுல விடுங்க இதுல விடுங்க தொல்லை பண்ணாத. நீ ஏன் இப்படி பண்ற? அவர் இருக்க எப்பா உனக்கு பாத்திரம் குத்துரும் வருமா வராதா? இல்ல நீ ஒரு ஆளை பார்த்து அது தொழில்கார பார்த்து அதுல விடுங்க இதுல வேணா அப்புறம் தொழில் கெட்டு போறதா? தெரியாம சொல்லிட்டேன். அதுல பாரு, அதை வேணா சொல்லுங்க, அதை பார்த்துட்டு வேணா அமைதியா இருப்பாரு. நீங்க அதுல விடுங்க இதுல வேலை கொடுக்குறீங்க. சரி பாரு மண்டே உன் பிரச்சனை என்ன? இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம், சரி. 2 வருஷம் மாமா, 2 வருஷம் ஆச்சு மாமா. கல்யாணம் ஆனதும் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும். சரி புருஷன் நம்ம பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி நினைச்சுக்கோங்க. ஆமா. ஆனா எனக்கு அவன் புருஷன் மாதிரியே இல்ல, அவன் ஆம்பளை மாதிரியே எனக்கு தெரியல மாமா. என்ன சொல்லிவிட்ட? அவன் போறான் மாமா. சரி ஆம்பளை அவங்க வேணாம், எப்ப பார்த்தாலும் தூங்கிட முடியுமா கருமம். ஆமா, ஒரு குடிச்சா கூட பரவாயில்ல, தண்ணி அடிச்சா கூட பரவாயில்ல, சிகரெட் குடிச்சா கூட பரவாயில்ல. யார பத்தினும் குறை சொல்லு. சரி கட்டின புரிஞ்சனும் குறை சொல்லாத. நான் குறை சொல்லு. எப்ப பண்ணாலும் தூங்குனானா ஒரு நேரம் முடிச்சிருந்தாலும் உழைச்சிருப்பேன், அது அசைத்து தூங்குவேன். மாமா நீங்க நினைக்கிற தப்பு மாமா, நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா அவன் பொழுதன்னைக்கு தூங்குறானே மாமா. ஐயோ, ஆமா மாமா, நானே வேற எந்த ஜோலியும் பார்க்கலையா? நான் வேற ஒண்ணு பண்ண மாட்டேன், பொழுதன்னைக்கு தூங்குற வேலைதான். எப்ப பார்த்தாலும் பாரு தூக்கம் தான். சரி ஒரு சாப்பாடு ஆம்பளை குடிச்சா பரவாயில்ல, சிகரெட் அடிச்சா பரவாயில்ல, பான் பிராக் போட பரவாயில்ல, புகழ போட பரவாயில்ல, சரி பண்ணிடலாம். ஆனா தூங்குறவனை எப்படி சரி பண்றது? என்ன சொல்லிவிட்ட? நானும் ரொம்ப சிரமப்படுறேன். சரி தூங்குறத கிளப்பி விட்டியா? கிளப்பிட்டு அடிக்க வரேன் மாமா. என்ன கிளப்பி விடுவேன் நானும். இந்த நாய் குலைக்கிற மாதிரி தான் குழப்பேன், ஆனா என்னை அடிச்சு விரட்டி விட்டுரும். ஐயோ, ஆமா மாமா, ரொம்ப தொல்லையா இருக்கு மாமா. எங்க தூங்குறீங்கள அப்படி தடவை கொடுத்து கை உடஞ்சிரும் மாமா. கிளப்பி விடு. ஏற்கனவே கட்டு போட்டுட்டு தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி என் புருஷனுக்கு எனக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைப்பே இல்லைங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் ஒரே சண்டை சச்சரவாவே போயிட்டு இருக்கு. அவர் ஒரு போக்குல போக வேண்டியது, நான் ஒரு போக்குல போக வேண்டியது. இந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயும் ஒரே பிரச்சனையா வந்துருக்கு. சரி என்னங்க புரிஞ்சதான் சரியில்லை. சரி நீனாலும் ட்ரை பண்ணியா? என்ன ட்ரை பண்ணணும்? அவன் ஜல்லி இல்லைன்னா நம்மனால உங்க குடும்பத்தை ஓட்டணும். ட்ரை பண்ணேன் மாமா, விஷத்தை வந்து கொண்டுடலான்னு பார்த்தேன். சரி போயிட்டு போகுது, புருஷனாச்சே. நானே ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு வச்சிருக்கேன். காலம் ஃபுல்லா அதான் கூட வரணுன்ற கட்டி விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா அது அன்னைக்கே வச்சிருப்பேன் சோழிய. என்னடா சொல்லுங்க தெரியாம இன்னைக்கு ஒரு ஆளுக்கு மண்டை புழக்க போதுறியே என்னன்னு தெரியல. ஆளை மண்டை பாரு. ஒரு ஆள் காமெடி பேசினேன் மாமா, நீ என்னை பூதி பண்ணிட்டே இருக்க மேலே சொல்றாங்க. இந்த மாதிரி மாமா பிரச்சனையா எனக்கு ஒரு சின்ன உதாரணம். கல்யாணம் பண்றோம், எல்லாரும் கூடுறாங்க, சரி தாலி கட்டுறோம். கல்யாணம் பண்ணி புரிஞ்ச பொண்டாட்டி தனியாக விட்டுறாங்க. புரிஞ்ச தெரியல அப்படின்னு பொண்டாட்டி ஒதுக்கிட்டு பண்ணிட்டு போயிட முடியாது. ஆமா, புரிஞ்ச தெரியலன்னா பொண்டாட்டி அந்த குடும்பத்தை ஓட்டணும் மாமா. இந்த மாதிரி நாமளும் ஓட்டலாம் மாமா. ஒரு எல்லை உண்டு. 2 மாசம் ஓட்டினா பரவாயில்ல, 1 வருஷம் ஓட்டினா பரவாயில்ல. 2 வருஷமா இதே நிலைமை தான் எனக்கு. நானும் இப்ப மாறினா அப்ப மாறின்னு பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா எப்பயுமே மாற மாட்டேங்குது. தம்பி நீ சொல்றாரு என்னமா இது எல்லாத்துக்கும் காரணம் யாருமா? முருகன்கார் மட்டும்தான். உன் பிரச்சனை தான் என்ன? அவர் வேணா இருக்காரு, சும்மா தான் இருக்காரு, கூட்டிட்டு போறியா? உன் புருஷன் அப்படி என்னதான் அவருக்கு இங்கேதான் ஏறி வருவாரு. உன் புருஷன் என்னதான் பண்றேன்? ஆனா ஏங்க எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தாங்க இருக்கான். என்ன தண்ணி அடிக்கிறானா? தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டாரு. நேத்து உன் புருஷனை பார்த்தேனே. எங்க பாத்தீங்க? தண்ணி அடிச்சுட்டு பன்னி குட்டியை கட்டி பிடிச்சிருக்காரு தானே? பண்ணியும் நானும் ஒண்ணா? எவ்வளவு அழகான பொண்ணை வச்சுக்கிட்டு பண்ணியை போய் கட்டி பிடிச்சு கிளம்பி வரணும்ல, நாங்க தான் வர்றது. என் புருஷனை மாத்த டைவர்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி பாவம்னு விட்டுட்டேன். எதுக்கு இதெல்லாம்? நிறைய என் புருஷன் வந்தாலும் சொல்லி அனுப்புங்க. நான் வந்து அவங்களோட தகவல் சொன்னேன், வீட்டுக்கு வர சொல்லி மட்டும் சொல்லி அனுப்புங்க.